ஹாய், இன்னைக்கான வீடியோல சில சென்டென்ஸ்களை நம்ம பார்க்க போறோம். டெய்லி இதே மாதிரி சென்டென்ஸ்களை நம்ம பழகிறது மூலம் நம்ம இங்கிலீஷ்ல பேசவே ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மீனிங் தெரிஞ்சா போதும், சில சென்டென்ஸ்களை டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, சூடா ஒரு கப் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்ல போறோம். டீ கொண்டு வா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி கொண்டு வா அப்படின்னா என்ன? bring அப்படின்னு தெரியுமா? கப்னா கப்பு தான், சூடா அப்படின்னா என்ன? ஹாட், டீனா டீ. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மீனிங் தெரியும். இப்ப சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது? கொண்டு வா அப்படின்னா bring. ஒரு கப் டீ அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ ஒரு அப்படின்னா கப், என்ன டீ கொண்டு வரணுமா? சூடா டீ கொண்டு வர சொல்றாங்க. அப்போ bring a cup of hot tea. சூடா கொண்டு வா சொல்றதுனால ஹாட் டீ. இதுவே சூடா இல்ல, ஒரு கப் டீ கொண்டு வா அப்படின்னு இருந்துச்சுன்னா bring a cup of tea அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உங்க டீ ஆறிக்கொண்டே இருக்கிறது, அதாவது ஆறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்படின்னா என்ன? உங்கள், அதான் உங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ யூ. டீனா டீ தான். ஆறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன? கோல்டு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது அப்படின்னு. யுவர் டீ, யுவர் டீ. ஆறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஆறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸ் டென்ஸ் இது. யுவர் டீ இஸ் getting cold. Your tea is getting cold. Your tea is ஆறிக்கொண்டே அப்படின்னா ஆறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ getting cold. cold, coldனா என்ன? ஆறுது அப்படின்னு அர்த்தம். அதாவது சில்லுன்னு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. உன் துணி ரொம்ப நல்லா இருக்கு. உன் துணி அப்படின்னா என்ன? யுவர் cloth. ரொம்ப அப்படின்னா என்ன? வெரி. நல்லா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? குட் அப்படின்னு சொல்லலாமா? யுவர் cloth is very nice, இல்லைன்னா வெரி குட். வெரி நைஸ் சொல்லிக்கலாம், இல்லைன்னா வெரி குட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த துணி மிருதுவா இருக்கு, இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த துணி அப்படின்னா திஸ் cloth. மிருதுவா அப்படின்னா என்ன? சாஃப்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? திஸ் cloth, இந்த துணி அப்படின்னா திஸ் cloth. இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இஸ். மிருதுவா அப்படின்னா சாஃப்ட். திஸ் cloth is soft. இல்லைன்னா ரொம்ப மிருதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா திஸ் cloth is very soft அப்படின்னு சொல்லலாம். இந்த துணி மிருதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது திஸ் cloth is soft அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த துணி மிருதுவா இருக்கிறது. உனக்காக இந்த சேலை, உனக்காக தான் இந்த சேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. ஃபார் யூ. இந்த சேலை அப்படின்னா திஸ் saree. அப்ப எழுதிடலாமா? திஸ் saree is for you. உனக்காக இந்த சேலை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வீட்டின் வாடகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அப்படின்னு WH கொஸ்டின் இருக்காங்க. அப்போ வாட். வாடகைனா என்ன? நமக்கு மீனிங் என்ன? ரெண்ட். இந்த வீட்டின் அப்படின்னா திஸ் ஹவுஸ் அப்படின்னு மீனிங். வாட் இஸ் த ரெண்ட்? வாட் இஸ் த ரெண்ட்? எந்த ஹவுஸோட? இந்த வீட்டின் அப்படின்னு கேக்குறாங்களா? அப்போ ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த வீட்டின் வாடகை என்ன அப்படின்னா வாட் இஸ் த ரெண்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கயிறு வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு மீனிங். இந்த கயிறு அப்படின்னு சொல்லும் போது திஸ் ரோப்.
கயிறு அப்படின்னா என்ன? ரோப். வலுவா இருக்கு அப்படின்னா is strong. This rope is strong. எந்த கடையில் இந்த துணி கிடைக்குது, அதாவது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி, எந்த கடையில் இந்த துணி கிடைக்குது அப்படின்னு கேட்போம்ல. எந்த கடையில், எந்த அப்படின்னா என்ன? which. கடை அப்படின்னா ஷாப் அப்படின்னு தெரியும். இந்த துணி அப்படின்னா this cloth. கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ at which shop is this cloth. இந்த துணி கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்களா? is this cloth available. கிடைக்குது அப்படின்னா available. எந்த கடையில இந்த துணி கிடைக்குது? at which shop is this cloth available. இங்க எது நல்ல கடை? இங்க எது நல்ல கடை அப்படின்னு கேக்குறாங்க. which எது அப்படின்னு சொல்லும் போது எந்த எது அப்படின்னாலே which. எந்த கடை? இங்க அப்படின்னா here. நல்ல கடை அப்படின்னா best shop. which is the best shop. which is the best shop. இங்க அப்படின்னு கேட்கும்போது here. which is the best shop here. யோசிச்சு பேசு. நீ பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. think யோசிக்கிறது அப்படின்னா think. before you speak பேசு அப்படின்னா speak. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசி அப்படின்னா யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு think before you speak. think யோசி, before you speak நீ பேசுறதுக்கு முன்னாடி, அதான் யோசிச்சு பேசு. நெக்ஸ்ட், எனக்கு காரணம் தெரியாது அப்படின்னு சொல்றது. தெரியாதுன்னா தெரியும் அப்படின்னா நோ, தெரியாது அப்படின்னா டோன்ட் நோ சொல்லலாமா? எனக்கு அப்படின்னா என்ன? ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. காரணம் அப்படின்னா ரீசன். ஐ டோன்ட் நோ த ரீசன். காரணம் அப்படின்னா ரீசன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் நோ. உங்க விருப்பப்படி அப்படின்னு சொல்றது. உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது விருப்பம் அப்படின்னா என்ன? லைக். உங்கள் அப்படின்னா யூ. அப்போ உங்கள் விருப்பப்படி அப்படின்னா as you like. உங்க விருப்பப்படி அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு இதுதான். உங்க விருப்பப்படி தான், உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப as you like. நீங்கள் போகலாம். நீங்க இப்ப போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடிக்கடி இதுவும் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் போகலாம் அப்படின்னா you may go now. நீங்க இப்ப போகலாம். நீங்கள் போகலாம். நீங்க இப்ப போகலாம் அப்படின்னா you may go now. நீங்கள் போகலாம் அப்படின்னா you may go now அப்படின்னு ஏன் போடுறோம்னா, நம்ம அடிக்கடி இப்போ நீங்க போகலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, அதனால. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது some அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க், வேலைனா ஒர்க். I have some work. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது I have some work. இல்ல, என்னால போக முடியல. போக முடியவில்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? could not அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? இல்ல அப்படின்னா no. no. என்னால் போக முடியவில்லை அப்படின்னா I could not go. என்னால் போக முடியவில்லைன்னு யூஸ் பண்ணும்போது could not. என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னா I cannot go சொல்லணும். போக முடியவில்லைன்னு சொல்லும்போது I could not go அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த வீடியோல ஒரு 15 சென்டென்ஸ் பார்த்திருக்கோம். டெய்லி இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் இங்கிலீஷ்ல கலக்கலா பேசலாம். இன்னைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு என்னன்னா, ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதற்கான மீனிங்க நீங்க எழுதலாம். ஓகேவா? ஏன் கடிகாரம் நின்றுச்சு?
அதாவது உங்க கடிகாரம் ஓடிட்டு இருக்கு, ஜஸ்ட் நவ் நின்றுச்சு, அந்த மாதிரி மீனிங்ல எழுதுங்க. அவன் ரொம்ப கடினமா உழைக்கிறான். அவன் ரொம்ப கடினமா உழைக்கிறான். இந்த ரெண்டுக்கான மீனிங்கை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.